உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உன்னை ஒருபோதும் யாராவது உதாசீனப்படுத்தினதுண்டா? நீ பேசும்போது அவர்கள் கேட்காதது போல நடிக்கிறாங்க. நீ செய்த நல்லதை பார்த்தும் பாராதது போல பாசத்தை மறைக்கிறாங்க. நீ வைத்த அன்பு, ஆதரவு எல்லாம் அவர்கள் உயிரில்லாத சுவற்றில் மோதிவிட்டு வீழ்ந்தது போல இருக்கிறதா? அப்படியானால் இந்த பயணம் உனக்கானதுதான். உன்னை யாராவது உதாசீனப்படுத்தினால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது, அமைதியாக இரு. அதிர்ச்சி அடையாதே. அவர்கள் செய்கையால் துன்பப்படாதே. ஏனெனில் யாராவது உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால் அதை நீ சரியா தவறா என்று பார்க்காதே. அதுவே ஒரு அழைப்பு. உனக்குள் மறைந்திருக்கும் நீ யாரென்று உணரத் தொடங்கும் அழைப்பு. உன் மதிப்பை அவர்கள் நிர்ணயிக்க முடியாது. உன் திறமையை அவர்கள் விலை மதிப்பிட முடியாது. உனது அன்பு, உனது உண்மை, உனது மனிதத்தன்மை, அது ஒரு தனி உலகம். அதை புரியாமலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, தெரிந்து கொள். யாராவது உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை மதிக்கத் தெரியவில்லை என்றதுக்கான ஒரு அட்டைப்படம் அது. அவங்க மனசுல நீ இல்லையேன்னு இல்லை, அவங்க மனசுல நீ இருக்க மாட்டேன்னு என்றும் இல்லை. அது என்னன்னு தெரியுமா? அவங்க மனசு நீ இருக்கவே கூடாத இடம். அதனால தான் அந்த இடத்தை விட்டு விலகி நிலை. அவங்கள கடந்து போ. தூரத்திலிருந்து சிரிக்கிறவங்களை நினைத்து அழுவதை விட்டுவிடு. மூன்றாவது, நீ உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை அவர்களுக்கு. நீ யார் என்று காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீ சும்மாவே ஜொலிக்கிற தீபம். நீ வாழ்ந்தாலே சத்தமில்லாம எரிகிற தீ. உன்னால் மட்டும் ஒரு அறையில் வெளிச்சம் வர முடியாது. அந்த வெளிச்சத்தை யாரும் பாராட்டவில்லை என்றால் அது அந்த அறையின் மீதுதான் பிரச்சனை, வெளிச்சத்தில் அல்ல. நீ ஒளியா இருக்கிறவனே, நீ எதுக்காக நீயாக இருக்கிறதை மறக்கணும். நான்காவது, மாற்றத்துக்கு நேரம். உன் வாழ்க்கையை மாற்று. நீ என்ன செய்ய வேண்டுமே என்று தெரியுமா? நீ வலுப்படுத்துவதை மாற்று. நீ யாரு கூட பேசுகிற என்பதை மாற்று. நீ யாருக்கிட்ட அன்பு கொடுக்கிற என்பதை சோதனை செய். அவன் உன்னை காதலிக்கலைனா, அவள் உன்னை புரிய வைக்கலைனா, அவர்கள் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றால் அது உன்னோட குறை இல்லை, அது அவர்களுடைய மனசு இன்னும் வளரவில்லை என்பதற்கு சாட்சி. ஐந்தாவது, உன்னையே காதலிக்க தொடங்கு. ஒருவர் உன்னை உதாசீனப்படுத்தினால், அவர்களிடம் காதல் கேட்டு நின்றால் நீ நிழலாவாய். உன்னை நேசிக்கிற ஒரே மனிதன் உனக்குள்ளே இருக்கிறான். அவன்தான் உன் ஆளுமை, அவன்தான் உன் ஆர்வம், அவன்தான் உன் நம்பிக்கை. அவனோட பேசு, அவனோட நட்பு செய். அவனோட வாழ்ந்தாலே யாரும் வரணும் என்று தோன்றவே தோன்றாது. ஆறாவது, உனது கனவுகளை நேசி. உன்னை உதாசீனப்படுத்திய நபர் உன் கனவுகளை அசிங்கப்படுத்தியவர் அல்ல. நீ ஏன் அவர்களுக்காக உன் கனவுகளை விட்டுவிடணும்? நீ ஏன் யாரோ ஒருத்தரின் தவறான பார்வைக்குள் உன் உயரத்தை மறக்கணும்? நீ மின்ன வேண்டுமென்றால் மழை எப்போதும் தேவை. நீ உயர வேண்டுமென்றால் உனக்கு அவமானமும் தேவை. ஏழாவது, மன்னித்து விடு. ஆனால் மறந்து விடாதே. அவர்களின் செயல் உனக்குள் ஒரு பாடமாக இருக்கட்டும், துன்பம் அல்ல, ஒளியாக இருக்கட்டும். மன்னிப்பது உன் மனசுக்காக. நினைவில் வைத்திருப்பது அந்த உணர்வை மீண்டும் அனுபவிக்காம இருக்க. உன்னை அடக்க முயற்சித்தவர்கள் நீ உயர்வதை காணும்போது அவர்களுக்கு பதிலடி தேவையில்லை. நீ ஏறிய உயரம்தான் உன் பதில். உன்னை யாரும் மதிக்காவிடினும் நீ உன்னையே மதிக்கத் தொடங்கு. நீயாக இரு, திறமையாக இரு, முன்னேறு. நீ வலிமையாக இருக்கிறதுக்கு காரணம் உனக்குள் ஒரு சூரியன் இருக்கிறது. யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்றால் அது ஒரு முடிவில்லை, அது தொடக்கமே. உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்றால் நீ மேலும் உயரக்கூடும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. உன்னை பார்த்து பேசாமல் இருந்தார்கள் என்றால் உன் வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானவை என்பதை அவர்கள் பயந்திருக்கலாம். உன் அன்பை எதிர்பார்த்து அதை நிராகரித்தார்கள் என்றால் அவர்கள் மனசு அதற்கு தகுதியற்றது. அவர்கள் உதாசீனப்படுத்தியது ஒரு ஆசீர்வாதம். அது உன்னை உணர்த்தியது நீ யார் என்று. இனிமேல் உன்னை காணவே இல்லை போல நடந்தவர்கள் அதை பற்றி கவலைப்படாதே. உன்னிடம் இருக்கக்கூடிய ஒளி ஒரு நாள் அவர்களது இருளில் வீழும். அப்போது அவர்கள் தேடுவார்கள். அதற்குள் நீ மலை உச்சியில் இருப்பாய். நீ வாழு, நீ வளரு, நீ ஒளிரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு நீதான் பதில். உன்னை புறக்கணித்தவர்களை வெறுக்காதே. அவர்கள்தான் உன்னை உன்னிடம் அறிமுகம் செய்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.